சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். இயற்கை மருத்துவம் நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். ஸோ இன்னைக்கு ஐயா எனக்கு இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இதை சார்ந்து நாம இப்ப பேச போறோம். இயற்கை மருத்துவம் என்றால் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நாம இத மருந்து அப்படின்னு வந்ததுனால இந்த டேர்மை நம்ம மெடிசின்ஸ் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கை மருத்துவம் அப்படின்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த மெடிசின்ஸும் நான் இப்ப பேச போறது இல்ல. ஃபர்ஸ்ட் இயற்கை மருத்துவம் என்றால் என்ன அதுதான் நம்ம பேச போறோம். சோ இயற்கை மருத்துவம் அப்படின்னாலே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாமே இயற்கை சார்ந்ததாக இருக்கணும். அதுதான் இயற்கை மருத்துவம். அப்ப இயற்கை என்றால் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். இயற்கை மருத்துவம் அப்படின்னு சார்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சர்ல இருக்கக்கூடியதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதத்தை வைத்துதான் நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நம்ம ஆறுதல் சொல்லி நமக்கு தேவையான சக்திகளை நாம பெறுகின்றோம் இல்லைங்களா? சோ அதுதான் இங்க இயற்கை மருத்துவம். இயற்கை அப்படிங்கிறது நம்ம இந்த சூரியன் சந்திரன் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த இயற்கையை வச்சு நம்மளால எப்படி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், நம்ம உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்றதுதான் இயற்கை மருத்துவம். ஓகேங்களா? இயற்கை மருத்துவத்திலயும் மூலிகைகள் யூஸ் பண்ணி உடலை குணப்படுத்துறாங்க. உணவு முறையிலயும் நாம உணவு குணப்படுத்தலாம், உடலை மனதையும் குணப்படுத்தலாம். ஆனா அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சர் கூட வாழ்றதுங்க. அந்த காலத்துல மனிதர்கள் எல்லாமே நேச்சர் கூட இயற்கையோடு ஒன்றி இருந்தாங்க. அதனால அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிச்சது எல்லாமே நல்லாவே இருந்தாங்க இல்லையா? இப்ப நாம இயற்கை கூட இருக்கிறதே கிடையாது. எல்லாமே செயற்கை மழை பொழிவிச்சுட்டு இருக்கோம், செயற்கையான உணவு தயாரிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? எல்லாமே நாம செயற்கை முறையில தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால செயற்கையில தான் உங்களுக்கு உங்க உடலும் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த செயற்கைக்கு அடிமையாயிடுச்சு. ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை சொல்றோம். ஓகேங்களா? அப்போ செயற்கையான ஒன்று உங்க உடலையும் மனசையும் குணப்படுத்துமா அப்படின்னா கிடையாதுங்க. கண்டிப்பா இயற்கை மருத்துவம் மட்டுமே உங்களுக்கு குணப்படுத்தும். அதான் அந்த இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது அந்த இயற்கையை பொறுத்துதான். அந்த நேச்சர் தான் உங்களுக்கு எல்லாமே, ட்ரீட்மெண்ட்டே நேச்சர் தான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேச்சரை ரசிக்க ஆரம்பிக்கணும், நேச்சர் கூட நம்ம வாழணும், நேச்சரை உணரணும். சோ இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த இயற்கையை ரசிக்கிறதே ஒரு செழிப்பு தான் இல்லைங்களா? அந்த பசுமையை பாருங்க, கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உடலுக்குமே அந்த ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம அந்த மனசுக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். விவசாயிகள் போய் பாருங்க, நல்லா உழைப்பாங்க, நல்லா நேச்சர் கூட மண்ணு பூமி சம்பந்தப்பட்டு சூரியன் சம்பந்தப்பட்டு இருப்பாங்க. காலையில சூரியன் எப்ப உதிக்கிறதுல இருந்து சூரியனை வச்சுதான் டைமே கால்குலேட் பண்ணாங்க இல்லையா? அப்ப சூரியனை அடிப்படை கொண்டு அந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு சந்திரன் எப்ப வராங்க, சோ அப்ப மழை எப்படி வருது இல்லைங்களா? அப்புறம் ஒவ்வொரு மரங்கள் கூடயும் அப்புறம் அந்த ஒவ்வொரு செடி கொடிகள் அங்க விவசாயம்ல என்னென்ன அந்த ஒரு பூச்சிகள் பாம்பு, சோ எல்லாமே இயற்கை தாங்க, நேச்சர் கொடுத்தது தான். எதுவுமே ஓன் கிரியேஷன் கிடையாது, ஆர்டிபிஷியலா கிடையாது இல்லைங்களா? சோ அந்த இயற்கையோடு நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் நம்மளோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் பெஸ்ட்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? சோ 80% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப இயற்கை சார்ந்துதான் நாம வாழ்ந்திருக்கோம், நம்ம முன்னோர்களும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நாம அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னா ஃபுல்லா ஐடி ஃபீல்டு, டெக்னாலஜி, மாடர்ன் அப்படின்னு நம்ம போயிட்டோம் இல்லைங்களா? குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆகும்னா இதனால நம்மளுடைய கல்ச்சர், கிளைமேட் எதுவுமே நமக்கு தெரியுது இல்ல. நேச்சரை ரசிக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. காலையில நைட்டு 3 ஷிஃப்ட் இல்லையா? சோ அப்படி ஒர்க் பண்றோம்.
ஸோ அப்ப இயற்கை கூட நம்ம இருக்கோமா இல்லைன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ 80% ஆஃப் த பாப்புலேஷன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா தே ஆர் மூவிங் ஆன் டு த ஐடி செக்டார்ஸ். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியறதில்ல, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியறதில்ல. அப்படி பண்ணாலும் அவங்க சொல்றாங்க அதுக்கான இது கிடைக்கலன்னுட்டு. பட் அவ்வளோ நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணணுங்க. எல்லாருமே இந்த இயற்கை மருத்துவம் அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு விவசாய நிலம் எல்லாருமே வச்சுக்கோங்க. வீடு வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு நிலத்தை வாங்கி போட்டு கண்டிப்பா அதுக்குள்ள பயிர் செய்ய ஆரம்பிங்க. ஸ்மால் பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க சின்ன சின்ன அந்த செடிகளை வளர்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய சீட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு தேவையானதை நம்ம வந்து பண்ணணும். அதான் சுயசார்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இயற்கையாக நம்ம சுயசார்பாக வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு சமைச்சு இன்னொருத்தருக்கு வந்துட்டு அறுவடை செய்து கொடுக்கணும், இன்னொரு இதுக்கு நம்ம பண்ணணும்னு தேவையே இல்லை. கீரையா காய்கறிகளா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே நிறைய வீடு வாங்கி போடுறோமே தவிர நிலத்தை யாருமே வாங்கறது இல்லைங்க. ஏன்னா விவசாயம் வந்து ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ப்ராஃபிட் இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி விவசாயத்தை நம்ம இப்ப போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்தை இப்ப எல்லாம் வித்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. சோ நான் இங்க வந்து இது பேசல, இயற்கையை மட்டும் பேசுறதுக்காக தான் சொல்றேன். இயற்கையை நீங்க வந்துட்டு வாங்குங்க. இயற்கையோட வாழணும் அப்படின்னா தயவு செய்து இயற்கையை வந்து அழிக்காதீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாத்துங்க. இருக்கிற நிலத்தையும் நீங்க காப்பாத்துங்க. அதுல சின்ன சின்னதா நீங்க வந்துட்டு காய்கறிகளை விளைவிச்சு சாப்பிடுங்க. பழங்கள் வந்து போடலாம், மாதுளை, அப்புறமா ஈஸியா வளரக்கூடிய பழங்கள் கொய்யா. நம்ம நாட்டுல ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சராவே அது இருந்தது, வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப என்ன போடுறோம், இது போட்டு கூட நமக்கு உரம் போட்டு எல்லாம் பண்ணி கூட வரமாட்டேங்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு மண் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபெர்டைல் ஆயிடுச்சு. எல்லாமே வீடு இது ஆயிடுச்சு இல்லைங்களா. சோ எங்க அப்படின்னா ரிவர் கூட நம்ம பாக்குறது இல்ல. அங்கெல்லாம் அப்பப்ப வில்லேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நதிகள் ஓடிட்டு இருக்கோம் அங்கங்க. இப்ப அது கூட இல்ல. சோ எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா மறைஞ்சு போச்சு, எல்லாமே வீடுகளாக மாறிடுச்சு. அதனால இந்த இயற்கை மருத்துவம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு நிலத்தை வாங்குங்க, அறுவடை பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க விதைச்சு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்க மத்தவங்களுக்கு வந்து கொடுத்து நல்ல ஆர்கானிக் முறையில விளைஞ்ச காய்கறிகள் எல்லாம் நீங்க சாப்பிட்டு நல்லா வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னுட்டு இந்த நேரத்துல நான் வந்து கேட்டுக்கிறேன். சோ அப்ப இதுதாங்க இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவம்ன்றது மூலிகைகள் அடங்கியது மட்டும் கிடையாது. சோ அந்த கஷாயம் வகைகள், மூலிகைகள் பயன்படுத்துறது, செடிகளை வந்து இது பண்றது அதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் அதுக்கு. சோ அது இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சர் கூட வாழணும், அப்புறம் தான் உணவு முறை. ஓகேங்களா. டெய்லி வந்துட்டு நம்ம சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணணும். அதுக்குதான் வந்துட்டு சூரியனை அந்த ஆஸ்ட்ராலஜில கூட சூரியன் கெட்டு போச்சுன்னா போய் சூரியனை பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சூரியனை தேடி எங்க ஓடுறீங்க, ஒரு கோயில் வந்து அமைச்சிருக்காங்க அங்க அந்த சக்தியை தேடி ஓடுறோம். ஆனா அந்த வந்து ஒரு இடத்துல இருந்தே அந்த சூரியனை வந்து உணர முடியும். அதை நம்ம பண்றோமா? சூரியன்ல இருந்து நம்மளால ஒரு இடத்துல இருந்தே ஆற்றல் பெற முடியும். எல்லா இடத்துலயும் சூரியன் அப்படின்றவர் பறந்து இருக்கிறார் இல்லையா. பறந்து விரிந்த ஒரு அந்த சூரியன் இல்லை அப்படின்னா இங்க இந்த உலகமே இல்லை, இருண்டு போயிடும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நாம ஏன் அங்கங்க ஓடி தேடி அலையணும்? சூரியனிலிருந்து நேரடியான இந்த ஆற்றலை பெற்றாலே அதுவே ஃபர்ஸ்ட் மருந்து. ஓகேங்களா. அப்ப சூரியனை டெய்லியும் பாருங்க, அந்த வெறும் கண்ணால பாத்துட்டு வாங்க. சூரியன் அந்த உச்சி வெயில்ல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல போயிட்டு நிறைய ஆற்றல் வந்து 12 o'clock இருக்குது, 12 to 1. சோ அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு, அப்புறம் நம்மளுடைய உடல் வந்து செரிமானத்துக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு சரியாமை இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடாது, குறைபாடு, நிறைய குறைபாடுகள், உடல் நல குறைபாடுகள் ஏற்படுது இல்லைங்களா. அதை சரி செய்யறதுக்கு நீங்க பஞ்சபூத சக்தியவே எடுத்துக்கலாம். அதுல சூரியன் வந்து ஒன் ஆஃப் த இது உங்களுக்கு வந்து ரெமிடியா இருக்கும். சரிங்களா. சோ அதுல ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து நமக்கு சூரியன் தான். விட்டமின் டி டெஃபிஷியன்சினால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய எலும்பு தேய்மானங்கள் ஏற்படுது, கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆகாம இருக்கணும் அப்படின்னா உடலுக்கு நம்ம வந்து சயின்ஸ்ல படிக்கிறோம், இந்த உணவுகள் சாப்பிட்டா இந்த விட்டமின்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, சோ அது எப்படி பர்ன் பண்ணும், இவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கிறோம். ஆனா சூரியன்ல இருந்து எவ்வளவு விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோமா? சூரியனோட ஆற்றலே உணவாக நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? அதுவே ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு வந்து தரும். அதுதாங்க முதல் இயற்கை. ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே கண்டிப்பா சூரியனை வந்துட்டு அந்த சூரியனை ஆற்றல் வந்து எப்படி பெறுவது அப்படின்னுட்டு அதுக்காக தான் யோக முறைகளும் இருக்கு. சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த காலையில எழுந்துச்சு உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான யோக முறைகளும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சூரியன் ஆற்றல்ல சும்மா போய் நின்னீங்கன்னா கூட போதும், அந்த எனர்ஜி எப்படி பரவுது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து பாருங்க. கண்ணை மூடி அதனுடைய எனர்ஜியை வந்துட்டு வாங்கி பாருங்க. சூரியன் அதிகமாக இருக்கும்போது கூட அந்த உஷ்ணம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. பாத்தீங்க அப்படின்னா சூரியனை யாரெல்லாம் உணர்ந்தீங்களோ அவங்களுக்கு அந்த வெயில் காலத்துல கூட அது வந்து என்ன ஆகாதுன்னா உங்களை வந்து சுட்டி எரிக்காது. ஸோ அவ்வளோ ஆற்றல் இருக்கு சூரியன்ல. ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தென் உணர்ந்து பாருங்க. ஓகேங்களா? உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சூரியனை நீங்க உணரும் பொழுது அந்த ஆற்றலானது அது ஆற்றலாக தான் நம்ம உடலுக்கு ஏத்துக்குமே தவிர அதுல இருந்து நாம என்ன பண்ண மாட்டோம். சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடியதை நாம வந்துட்டு அந்த என்ன சொல்றது அது ஒரு அருவருப்பாகவோ இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க வெயில்ல போனா கருத்துருவோம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க போகலனா தாங்க கருத்துருவீங்க. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கருக்குறோம் இதுன்றதெல்லாம் டேன் ஆகுறது அதெல்லாம் நெக்ஸ்ட். ஓகேங்களா? பட் சூரியன்ல இருந்து நீங்க அதை ஆற்றலாக பெறுங்க. பாருங்க, பெற்று பாருங்க, உணர்ந்து பாருங்க. ஒரு டைம் போய் காலை வந்து சூரியன் பாருங்க. அதாவது உதய சூரியன் சொல்லுவாங்க இல்லையா? உதயமாகும் போது இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சூரியன் இளஞ்சூரியன் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல லைட்டா வந்து வரும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ அந்த காட்சியை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. கண்ணால பார்த்து மனசுக்குள்ள ஏத்தி அது அப்படியே உடம்பு ஃபுல்லா பரவ ஸ்ப்ரெட் பண்ண விடுங்க. ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ எனக்கு சொல்லும் போதே அது வந்து புல்லரிக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஆற்றல் வந்து சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் தாங்க இயற்கையான மருத்துவம். அதுதான் என்ன கேட்டீங்க அப்படின்னா. ஸோ அதனால்தான் பாருங்க நம்ம முன்னோர்கள் சரி மற்றவர்களும் சரி எல்லா நாட்டிலயும் சரி சூரியனை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால்தான் ஈவன் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் சயின்டிஸ்டா இருக்கட்டும் நிறைய வந்து சயின்டிஸ்ட் வந்து சன் இஸ் சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் தான் ஃபர்ஸ்ட். அதுதான் நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய கடவுள். சன் இஸ் த காட். சன் காட் தான் நிறைய பேர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வணங்கியிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொங்கல் எல்லாம் செலிப்ரேஷன் பண்றோம். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் அந்த சித்திரை நன்னாள்ல அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜனவரி டைம்ல வரக்கூடிய டைம்ல எல்லாம் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் தான் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க சூரியனுடைய அந்த ஆற்றல் வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. உடம்புல வந்து ஹீட் இல்லைன்னா என்னங்க ஆகும்? எந்த உறுப்பு இயங்காதுங்க. ஓகேங்களா? ஸோ ஹீட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. ஸோ அதுவும் இல்லாம சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹீட்டு அந்த ஆற்றல் அது ஹீட் எல்லாம் கிடையாது, ஒரு ஆற்றல், ஒரு விதமான எனர்ஜி. அதுதான் அது பவர்ஃபுல்லான எனர்ஜி. ஸோ சன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வந்துட்டு சொல்லலாம் பிளானட். ஓகேங்களா? ஸோ அந்த பிளானட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து ஸோ ஜஸ்ட் வந்து உணர்ந்து பாருங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொல்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் சூரியனோட அந்த மிடில்ல போயிட்டு 12 to 1 அந்த நேரத்துல நீங்க வந்து இன்னும் நிறைய ஆற்றலை வந்து பெற முடியும். நிறைய சுத்தமா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க போயிட்டு நிறைய உடல் குறைபாடு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு சூரியன் வந்து ஒரு தீர்வாக ரெமிடியா உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங்லயும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சூரியன் மறைவை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அதை தரிசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூரியனை நீங்க அந்த ஈவினிங் டைம்லயும் பாருங்க. அது வரும்போது இளஞ்சிவப்பா வரும், போகும்போதும் அந்த இளஞ்சிவப்பாக அப்படியே அழகா மறையும். ஸோ அந்த மறைந்த காட்சியும் பாருங்க. அது அப்படியே அது ஒரு பவர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ சூரியன் உதயமாகும் போது இருந்து நம்ம வந்து அது கூட அந்த மறைவெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். ஆனா இன்றைய காலகட்டத்துல நமக்கு எங்க பாக்குறோம்? சூரியன்ல போகிறதே கிடையாது, டேன் ஆயிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சூரியன் வந்து ஆற்றல் வாய்ந்தது. ஸோ சூரியனையே நீங்க வந்து என்ன பண்ணலாம், நம்பலாம். ஸோ அதுவே காடா கூட கும்பிடலாம் நீங்க. ஸோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்னா எனக்கு சூரியன் தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே சூரியன் தான் கடவுள். ஓகேங்களா? சூரியன் இல்லைன்னா நம்மளும் இல்லை. ஸோ இந்த அதான் சொல்லுவாங்க இல்லையா, புழு பூச்சி சிவன் இல்லையே ஒரு ஜீவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவனும் இல்லை, ஒரு அணுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க.
சோ அப்ப அந்த சூரியன் இல்லைன்னா ஜோதிடமும் இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் சூரியனை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சோ நான் ஆராய்ந்து பார்த்ததுல எனக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சது அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இதையும் மறைத்து நிறைய விஷயங்கள் காணப்படுது. சோ நீங்க அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி சூரியனை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், வெறும் கண்ணால பாக்குறது மறையுது சும்மா போய் நிக்க கூடாது, உணர்ந்து பார்க்கணும், ஃபீல் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபீல் பண்ணும்போது நீங்க வந்து சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட்டும் நீங்க போடலாம். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி நீங்க சூரியனை பார்த்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. நன்றி. பிளஸ் வந்து இப்போ வந்துட்டு சூரியன் பத்தி பார்த்தோம். அதை கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்தது வந்து சந்திரனை பத்தி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இயற்கை மருத்துவம் சொல்லிட்டு என்னடா சூரியன் சந்திரன் டேப்லெட்ஸ் பத்தி பேசுவீங்க இல்ல மூலிகைகள் பத்தி பேசுவீங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து அதற்கான இயற்கை மருத்துவம் கிடையாது. சூரியன் சந்திரன் அவங்கதான் நமக்கு இயற்கை மருத்துவர்களே. சோ நம்ம உடலை குணப்படுத்தக்கூடியவர்கள், மனசை குணப்படுத்தக்கூடியவர்கள். அதான் சூரியனை வந்து ஆன்மா அப்படின்னு சொல்றோம், சந்திரனை வந்து உடல் அப்படின்னு சொல்றோம். சோ ஜோதிடத்திலயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சூரியனை தான் நாங்க மையமாக வச்சுதான், ஆன்மாவை மையமாக வச்சுதான் நம்ம வந்து ராசியெல்லாம் கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி சந்திரனை வச்சுதான் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாம் கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஜனனத்தையும் மரணத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது இவங்க 2 பேர் தான், சந்திரன் சூரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ நிறைய பாடல்களும் சூரியனும் சந்திரனும் பத்தி வந்துருக்கு பாருங்க. சோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இயற்கையான ஒரு இது பாருங்க. பாடல்கள் வந்தாலுமே அது சும்மா எழுத முடியாதுங்க. சோ அதை உணர்ந்தவங்களால தான் அந்த சூரியனை பத்தியும் சந்திரனை பத்தியும் ஒரு என்ஜாய் பண்ணி எழுத முடியும் இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாம் உணர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்ப பாருங்க சந்திரன் இப்ப பேசலாம். சோ சந்திரன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளுமை, எப்படி சூரியன்ல இருந்து உங்களுக்கு ஆற்றல் வந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி சந்திரன்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் கோல்டு எனர்ஜி. சோ அந்த கோல்டு வந்து உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா வெரி காமா உங்களை வந்து உங்களுடைய மைண்ட் எனர்ஜியை வந்துட்டு சோ உங்களுடைய ஆள் மனதை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் சந்திரன் தான். அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பௌர்ணமியை வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லைங்களா? பௌர்ணமி நாள்ல வந்துட்டு ஏன் எனர்ஜி அதிகமா இருக்கு, சில விஷயங்கள் நம்ம பௌர்ணமியில பண்ணா நடக்கும் அப்படின்னா நம்ம ஜோதிடத்துல சொல்றோம். சயின்டிபிக்காவும் பாருங்க, சந்திரன் வந்து இட் இஸ் a calm planet அப்படின்னு சொல்றோம். அது சூரியன் தந்தை அப்படின்னா சந்திரன் தாய். இப்ப தந்தை வந்து மிரட்டக்கூடியவராக கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே கேரக்டர் தான் சூரியனுக்கும் இல்லைங்களா? சோ அப்படியே வாட்டி வதைக்கும், ஹீட்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனுடைய கேரக்டர்ஸ். ஆனாலுமே அது என்னன்னா உடலுக்கு நல்லதுதான். இப்ப தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த சந்திரனை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் வந்து நல்லது பண்ணும் நமக்கு. என்னதான் அது நமக்கு உடல் சுட்டெரிஞ்சு நம்ம இது பண்ணாலுமே சுட்டாலும் அது வந்து என்ன பண்ணும், நமக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் தந்தையும் இல்லையா? எப்படி வீட்டுல வந்து தந்தை வந்து எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா? பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்பா வந்து குழந்தைங்களை எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல அட்வைஸ், பையன் இப்படி இருக்கணும் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? தந்தைக்கு என்று சொல்லிட்டு சில கடமைகள் எல்லாம் இருக்கும், அதை அவங்க பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுக்காக வந்து பசங்களுக்கு வந்து அப்பாவை பிடிக்காது நிறைய பேருக்கு, ஏன்னா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு திட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு. சோ ஆனா அது எல்லாத்தையும் ஒரே அடியில சாதிச்சுக்கூடியவங்க அப்படின்னா அது சந்திரன். சோ டெட் ஆப்போசிட். ஓகேங்களா? அவர் எவ்வளவு ஹீட்டா இருப்பாரோ அவ்வளோக்குள்ள ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க சந்திரன். சோ அது சந்திரன் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபீமேலா கன்சிடர் பண்றோம் இல்லைங்களா? எப்படி சூரியன் வந்து மேல் கேட்டகரியோ அந்த மாதிரி ஃபீமேல் வந்து யாரு அப்படின்னா சந்திரன். அப்போ சந்திரன் சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சூரியனை மறைச்சுதான் சந்திரன் இருக்கு இல்லைங்களா? சோ சூரியன் அப்படியே மறையதான் சந்திரன் வந்துட்டு இருக்காரு. சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க சூரியனும் சந்திரனும் ஒண்ணுதான், அது தூரமாக போகும் பொழுது இல்ல வேற சுற்றும் பொழுது நமக்கு அது சந்திரனா தெரியுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஒரே ஒரு இயற்கை தான், அதுவே நமக்கு பலவாக நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சூரியன் இல்லைங்களா? சோ அதேதான் சந்திரனும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் பிளானட் சந்திரன் எல்லாம் கிடையாது. அதுல இருந்து ஒளி வாங்கி ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஒளி நாம படிச்சிருப்போம் இல்லைங்களா? சின்ன வயசுல சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தாங்க.
சந்திரன் ஆஸ்ட்ராலஜிலையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சந்திரனுடைய குணநலன்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெரி கோல்ட், வெரி காம். ஓகேங்களா? ஸோ நம்ம மனசை வந்து திருப்திப்படுத்தக்கூடியதாக, சஞ்சலங்கள் இல்லாம நல்ல ஒரு என்ன சொல்றது ஆற்றலை மனதுக்கு தரக்கூடிய இனிமையான ஒரு சொற்களை பேசக்கூடிய, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இனிமையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது சந்திரன் தாங்க. ஸோ அப்ப சந்திரனை நீங்க வந்து பார்த்து டெய்லியுமே அந்த சந்திரன் வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாமே நல்லது தாங்க. நாம நினைக்கிறோம் தேய்பிறை மட்டும்தான் வந்து தேய்பிறையை பார்க்க கூடாது, வளர்ப்பிறை தான் பார்க்கணும். கிடையவே கிடையாது. சந்திரனுடைய தேய்பிறையும் நல்லதுதான், வளர்ப்பிறையும் நல்லதுதான். அது உங்களுக்கு தெரிவது என்ன அப்படின்னா நமக்கு அந்த பிறை அப்படி தெரிகிறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ரெடியூஸ் பண்ணி தெரியுது தூர. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் இந்த சந்திரனை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடியதெல்லாம் தேய்பிறை, அதுக்கு அமாவாசை கழிஞ்சு வர்றதெல்லாம் வளர்ப்பிறையாக நமக்கு சந்திரன் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ ஆனா அது ஒரு டிஃபரன்ஸும் இல்லைங்க. ஸோ நீங்க வந்து பாருங்க, தேய்பிறன் சந்திரன் வந்து கெட்டது பண்ணுவாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜோதிடத்துல அப்படின்னு ஒன்று நம்பப்படுறாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சந்திரன் வந்துட்டு எல்லாமே நல்லது பண்ணக்கூடியவர் தான். ஸோ சந்திரன் வந்து ஒரு குட் பிளானட். ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு நல்லது கண்டிப்பா பண்ணுவாரு சந்திரன். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த மன ஆரோக்கியம் அப்படின்னு வேணும் இல்லைங்களா? என்னதான் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனம் அது தைரியமாக இருந்தா அப்படிதான் நம்பிக்கை. ஸோ எல்லாமே மனசுல இருந்து பிறக்கக்கூடியது இல்லைங்களா? நம்பிக்கை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் மனம் சார்ந்து ஒரு கன்ஃபியூஷன் அற்ற ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா சந்திரன் அங்க உங்களுக்கு நல்ல ஆட்சி புரியணும்னு சொல்றாங்க இல்லையா? சந்திரன் மறைஞ்சிட்டா பிரெயின் வந்து கம்மியாயிடும். ஸோ பிரெயின் மீன்ஸ் நாலேஜ் வந்து கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்காங்க சந்திரன் மறைஞ்சா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? சில விஷயங்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது இருந்தாலும் நீங்க நேச்சுரலாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் அந்த சந்திரன் நமஸ்காரம் பண்றதையும் ஒரு இயற்கை மருத்துவமா வச்சுக்கோங்க தயவுசெய்து. ஸோ நீங்க வந்து மருத்துவமனை நாடி செல்றது அதெல்லாம் விட்டுட்டு இயற்கையை நாடி செல்லுங்க. அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் வந்து பல மடங்காக பெருக்கி தருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சந்திரன்ல இருந்து யாருக்கெல்லாம் மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு இந்த சந்திரன் நமஸ்காரம் டெய்லியுமே பண்ணுங்க. ஈவினிங்ல வந்து பாருங்க அந்த சந்திரன் எப்படி இருக்காரு, முழு நிலவா இருக்காரா, இல்ல 3ஆம் பிறையை பாருங்க, 5ஆம் பிறை, 6ஆம் பிறை, எண்ணி பிறை. ஓகேங்களா? அட்லீஸ்ட் டெய்லி வெறும் கண்ணால அந்த சந்திரனை பாருங்க. சூரியனை பாக்குறீங்க, காலையில ஈவினிங் அந்த சந்திரனை பாக்குறீங்க. ஸோ இதுதாங்க நாங்க வாழ்வியல் முறையாக இருந்தது. நாம வந்துட்டு இன்னைக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய வேலை கிடையாது. ஸோ காலை மாலை நமக்கான நேரத்தை ஒதுக்கி அட்லீஸ்ட் அடுத்த நாம வேலைகளை செய்தாலும் கண்டிப்பா காலையிலயும் மாலையிலயும் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க நேரத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க. இயற்கை கூட அட்லீஸ்ட் ஒரு காலையில ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour. ஓகேங்களா? அந்த இயற்கையோட வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் முழு நேரமும் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ உங்களுடைய உடல் மனம் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஃபினான்ஷியலாவும் நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும். உங்க ஒர்க்கும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டா இருந்தா தாங்க நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இயற்கையை ஃபர்ஸ்ட் நம்ம நாட ஆரம்பிக்கணும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சக்திகளையும் நீங்க உணரணும். ஓகேங்களா? ஸோ சந்திரன் பத்தி பேசிட்டோம். சந்திரன் வந்து நிறைய கேரக்டர் சந்திரனை சொல்லிட்டே போலாம். ஸோ மன ஆரோக்கியம் முழுசும் அவர் தான் மனோகாரகன். அதனாலதான் சந்திரனுக்கு இன்னொரு பேரு மனோகாரகன். அவன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனசை வந்து சரி செய்யக்கூடியவர். மனசை சரி செய்யக்கூடியவர், மனதை என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனா அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க தேய்பிறை, வளர்ப்பிறை, பௌர்ணமி இதெல்லாம் விட டெய்லி பார்க்க ஆரம்பிங்க. இது ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க. சந்திரன் சூரியனை வந்து பார்க்கறது ஒரு ஹேபிட்டாவே டெய்லி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட நீங்க எப்படி சூரியனை உணர சொன்னோம் அதே மாதிரி அந்த சந்திரனையும் உணர்ந்து பாருங்க. ஸோ நின்று அதை பாருங்க கண்ணால. ஸோ அகைன் வந்துட்டு அதை ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ அதனுடைய அந்த கலர் பாருங்க. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த சந்திரனுக்குள்ள உத்து பாருங்க. நல்ல ஒரு எனர்ஜி கெயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ அழகான ஒரு பவர்ஃபுல் வந்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா லைக் சன் மாதிரி மூன் ஆல்சோ என்னன்னா பவர்ஃபுல்.
தி மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா மூன் காட் இல்லைங்களா. ஸோ சன் காட், மூன் காட் இவங்கள தான் வணங்கியிருக்காங்க. தென் த அதர் பிளானட்ஸ். ஸோ நீங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதர் பிளானட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம். வெறும் கண்ணால நட்சத்திரங்களை வந்து பார்க்கலாம். எவ்ரிடே வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் நம்ம கண்களுக்கு தெரிஞ்சுட்டே தாங்க இருக்கு. பல விதமான நட்சத்திரங்கள் இருக்கு, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்தும் உங்களுக்கு ஆற்றல் கிடைக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாக்ஸ் இல்ல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, எண்ணில் அடங்காத பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து கேலக்சிஸ் இருக்கு இல்லைங்களா. அப்ப மில்கி வே கேலக்சில நமக்கு எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப பாருங்க, அப்ப நட்சத்திரங்களும் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 27 நம்மள முன்னோர்கள் வச்சுட்டு போயிட்டாங்க ஜோதிடத்துல. பட் சயின்டிபிக்காவே ஒவ்வொரு நட்சத்திரமும் பிறந்து அதனுடைய ஆற்றல் வந்துட்டு என்னது போய் புதுசா திருப்பி வந்து ஒரு நட்சத்திரங்கள் அன்றன்றைக்கு உருவாகுது அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. சில நட்சத்திரங்கள் நாம சொல்லுவோம் இல்லையா, வால் நட்சத்திரம், ஸோ மீட்டியாஸ்ன்னு சொல்லுவோம், காமெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் கண்ணிலே தெரியுங்க. நீங்க நட்சத்திரத்தை பார்த்தா தானே தெரியும். ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஓகேங்களா, சூரியன், சந்திரன், அடுத்து நட்சத்திரங்கள். ஸோ அந்த நட்சத்திரங்கள் எங்கெங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நட்சத்திரங்கள், அது எப்படி எல்லாம் வந்து செயல்படுது, அதுல இருந்து எப்படி ஒரு ஆற்றல் கிடைக்குது, அது கீழே எல்லாம் விழும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதுக்கும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ் இருக்கு. அதுவே என்ன ஆயிடும்னா நல்லா வந்துட்டு சாம்பலாகி அதுவும் கீழே விழுது. ஓகேங்களா. சோ அதுவுமே அழியக்கூடியதுதான் நட்சத்திரங்களுமே. அப்போ இது வரைக்கும் அழியாதது என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான். அதனாலதான் அதை வச்சு நம்ம அதர் பிளானட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நட்சத்திரங்கள்லாம் அந்த சப்டிவிஷன்ஸா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ அப்ப நட்சத்திரத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கூட்டங்களை பாருங்க. சோ அந்த அழகை ரசிங்க. அதுல இருந்து நிறைய ஆற்றல் வந்து பரவுது. ஓகேங்களா. இதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றலுங்க. இந்த ஆற்றல் எல்லாம் உடல்ல நீங்க ஏத்துனீங்கன்னாவே உடல் எல்லாத்துக்கும் கட்டுப்படும். ஓகேங்களா. நீங்க சொன்னதை உடல் கேட்கும், உடல் சொன்னதை நீங்க வந்து கேட்கவே தேவையில்லை. உங்களுக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லை. ஓகேங்களா. எந்த மருத்துவமும் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அதுவா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாமளே எல்லா மருத்துவத்துக்கும் ஏற்படுத்திக்கிட்டோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நமக்கு மருத்துவம் தேவையில்லைங்க. சோ யாரெல்லாம் இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையில கிடைக்கக்கூடிய அந்த உணவையும் பஞ்சபூத சக்தியையும் நீங்க பெற்று அதனுடைய ஆற்றல்களையும் பெற்று இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த மருத்துவம் வேற மருத்துவமே தேவையில்லை. இந்த இயற்கை மருத்துவமே உங்க உடலையும் மனசையும் குணப்படுத்தும். ஒரு பெரிய ஆற்றலாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இதுல இருந்து நீங்க ஆற்றலை பெற முடியும். சரிங்களா. ஓகே. சோ நம்ம இயற்கை மருத்துவம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன பேசுவோம் அப்படின்னா உணவு முறை இல்லையா. உணவு முறையை கொண்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுதாங்க, சூரியன் சந்திரன் அவங்கள வச்சு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். சோ அவங்கள வச்சு நம்ம உடலுக்கு வந்து மருத்துவத்தை தேடிக்கிறோம். அப்புறம் அதுல இருந்து பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, காற்று மூலமாக சுவாசிக்கிறது, வானத்தை ரசிக்கிறது, ஓகேங்களா, அந்த நிலவை ரசிக்கிறது, அப்புறம் மழை இருக்கு இல்லையா, அந்த மழையை பாருங்க, அதுல இருந்து ஆற்றல் கிடைக்குதுங்க. நீங்க போய் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல. சோ நான் உணர்ந்ததுனால சொல்றேன். ஸோ எல்லா நேச்சரையும் ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு மொழி இருக்கு தெரியுங்களா. நீங்க ஒரு பிளான்ட் கிட்ட போய் பேசி பாருங்க, அது பேசும். வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதுகிட்ட போய் பேசி பாருங்க, அது ஒரு மொழி பேசும். சரிங்களா. அதன்கிட்ட நீங்க பேசும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்க, அது அலாவதியானதுங்க. ஸோ நான் உணர்ந்திருக்கேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி புன்னை மரம், அது என்ன சொல்லுவாங்க, புங்க மரம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மரத்துக்கிட்ட போய் பேசி பாருங்க, அதனுடைய வைப்ரேஷன் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஆழ மரத்தினுடைய வைப்ரேஷன், ஓகேங்களா. சோ ஒரு அரச மரத்தினுடைய வைப்ரேஷன். சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நிறைய ஒரு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நிறைய ஒரு ஆற்றல் நிறைந்த சக்தி. அதனாலதான் அதெல்லாம் தெய்வத்தையா பாருங்க நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. சோ அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்க. போட்டோ இதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்க என்ன இன்னொரு உருவப்படம் அதெல்லாம் கூட வந்துச்சு நம்மள மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இயற்கையை பார்த்து நீங்க கும்பிட ஆரம்பிங்க. அந்த அரச மரம் எல்லாம் கோயில்ல வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வழிபாடு பண்ணுங்க. அததான் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம். சிலைகள் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. அப்பெல்லாம் சிலை வழிபாடெல்லாம் உருவ வழிபாடு எதுவுமே கிடையாது. இந்த இயற்கை தாங்க வழிபாடு. சோ இதையும் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அதுக்காக அந்த சிலையில ஒண்ணும் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆற்றல் இருக்கிறது.
ஸோ அந்த ஆற்றல் எப்படி பரவி இருக்குன்னா இந்த இயற்கையெல்லாம் வச்சுதாங்க அந்த இதுக்கே சிலைக்கே வந்து ஆற்றல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆற்றல் நீங்க பெறணும் அப்படின்னா டைரக்டாவே நீங்க விவசாயம் பண்றது மூலமாகவும் இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்வது மூலமாகவும் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஆற்றல் தன்மை உடலுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ உணவு முறை அடுத்து வரலாம். நம்ம உணவு முறை அப்படின்னா அது பஞ்சபூதத்தால் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பஞ்சபூதத்தை கூட நம்ம எப்படி இது பண்ணணும்னு பார்த்துட்டோம். தண்ணி எடுத்துக்கிறோம், காற்று சுவாசிக்கிறோம். ஸோ காற்று குறைபாடு உள்ளவங்க பிராணாயாமா செய்யலாம். நீர் குறைபாடு உள்ளவங்க நல்லா நீர் அருந்தலாம் இல்லைங்களா? கிட்னி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கு ஹீட் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை சார்ந்த அந்த பஞ்சபூதத்துல எது குறைபாடோ அந்த குறைபாடை இதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உணவின் மூலமாகவும் சரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் உணவு நமக்கு இயற்கை உணவு தாங்க. ஸோ அதுலதான் நமக்கு 100% வந்து நேச்சர்ல தான் நமக்கு 100% வந்து எனர்ஜி கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அப்ப நேச்சர் ஃப்ரூட்ஸ் லைக் கொய்யாலாம் ஈஸியா விளையக்கூடியது. நமக்கு வந்துட்டு மருந்தே இல்லாம எந்த மருந்துமே தேவையில்லை. நேச்சரா விளையக்கூட அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆனா நீங்க அப்படியே பறிச்சு சாப்பிடலாம். அப்படியே உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் இல்லைங்களா? நாம சமைச்சு சாப்பிடுறது கூட ஒரு 50% தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். ஸோ 100% உங்களுக்கு நேச்சர் ஃபுட் நீங்க சாப்பிடும் போது உங்கள் உடல் வந்து எங்கா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா. அதனாலதான் நிறைய பேர் வந்து ஃப்ரூட் ஜூசஸ், ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டயட்டிஷியன்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டயட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் இயற்கை உணவு தாங்க, நேச்சர் ஃபுட். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஒரு வேளையாச்சும் நேச்சர் ஃபுட் எடுத்துங்க. பர்டிகுலரா நார்மலா அம்மா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நேச்சர் ஃபுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை சமைச்ச உணவு ஈவினிங் வந்துட்டு சாப்பிடாம 6 மணி 7 மணிக்குள்ள நம்மளுடைய இந்த சூரியன் மறைவுக்கு முன்னாடி நம்மளுடைய உணவை முடிக்கிறது நல்லது. அது லைட் ஃபுட்டா, இட்லி சப்பாத்தி லைட்டா, அதர்வைஸ் நம்ம கஞ்சி வகைகள். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்துட்டு நம்ம ஈவினிங்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். நைட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 6 மணி 7 மணிக்கு மேல சூரியன் மறைவுக்கு பின்னாடி நம்ம உணவு அருந்தாம உணவு சாப்பிடாம இருக்கிறது மிக நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூடான உணவு அல்லது சீக்கிரமா நம்ம சாப்பிடுற மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட தூங்கணும். இரவு தூங்கி இரவில் எழணும் அப்படின்றத நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ அந்த பாரம்பரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கை வழியின் மூலமாக, இயற்கை உணவு மூலமாக நீங்க அதை வந்துட்டு கடைபிடிங்க. ஸோ பாரம்பரிய உணவுகள் லைக் ஒயிட் ரைஸ் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒயிட் ரைஸும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம முக்கியமா அதை ஃபுல்லா அவாய்ட் பண்ண முடியாது. திணை அரிசிகள், சாமை அரிசி, ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான அரிசிகள்லாம் நமக்கு கிடைக்குது. கம்பு ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. மதிய உணவு வந்துட்டு ஆரோக்கியமாக நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஒயிட் ரைஸே சாப்பிடாம அப்புறம் ராகி களி செஞ்சு சாப்பிடலாம். ராகி சார்ந்த உணவுகள் ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் கம்பு ரொட்டி, கம்பு கூழ், சாம அரிசி கொண்டு அதை பொங்கி அது கூட நம்ம நிறைய காய்கறிகளை வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரியான மதிய உணவுகளை நல்ல ஒரு எனர்ஜி ஃபுட்டா நீங்க எடுத்துக்கணும். காய்கறிகளை வந்துட்டு அதுவும் இந்த மருந்து அடிச்சு விளையக்கூடிய காய்கறிகள்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த பச்சையா நீங்க அதை சாப்பிடும் போது விளைவுகள் தான் ஏற்படுத்தும். பச்சையா சாப்பிடுறதா அப்படின்னா இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கானிக் முறையில செய்யப்பட்ட உணவா இருந்தா பச்சையா நீங்க வந்து எந்த பயமும் இல்லாம சாப்பிடலாம். 100% உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு உடலுக்கு வந்து நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது, நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை ஆர்கானிக்கா இப்ப யாரும் விளையறது இல்லை அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணலாம், சமைச்சியே சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிட்டீங்கன்னாவே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 50% ஆற்றல் அட்லீஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னதான் நேச்சர் ஃபுட்ல கிடைக்கிற அந்த சத்து வந்துட்டு நமக்கு சமைத்த உணவுல கிடைக்காதுதான். பட் நோவே. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம சரியாக பயன்படுத்தி நாம அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சுக்கு டீ குடிக்கலாம். ஓகேங்களா? டீ வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இயற்கை டீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட்டை டீ வந்து குடிக்கலாம், புதினா டீ, லெமன் டீ, ஓகேங்களா, துளசி டீ. ஸோ தெர் இஸ் வெரைட்டி ஆஃப் டீ இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பருகலாம். ஏலக்காய் டீ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு காலையில ஒரு வேளை ஹாட்டா குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு உணவுக்கு பின் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டீ எடுத்துக்கலாம்.
ஸோ அதனால உங்களுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானமும் நன்றாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நைட் உணவு வந்து நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிச்சிருங்க. அதுவும் லைட் ஃபுட்டா கஞ்சி வகைகள், சாமையை போட்டு கஞ்சி செய்யலாம், திணை போட்டு கஞ்சி செய்யலாம், இல்ல எல்லா வெரைட்டியும் இருக்கு. சாமை கொஞ்சம், திணை கொஞ்சம். ஸோ குதிரைவாளி அரிசி, அண்ட் தென் வந்து பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி, சிவப்பு அரிசி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொடி பண்ணி வச்சு அதுல கஞ்சி பண்ணி சாப்பிடலாம். அதுல உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அவல் கஞ்சி எடுத்துக்கலாம். அவல்ல வந்துட்டு இப்போ சிவப்பு அரிசி அவல் அந்த மாதிரி வெரைட்டியா அவல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ இயற்கையை தேடி போங்க, இயற்கை கடைகளெல்லாம் போய் தேடி பாருங்க. ஸோ ஆர்கானிக் ஷாப் போங்க, அங்க உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இயற்கையா விளையக்கூடிய அந்த பல்லு விளக்கத்துல இருந்து நம்ம உடலுக்கு தேவையான குளிக்கிறதுல இருந்து எல்லாமே இயற்கையோட இருந்து பாருங்க. கண்டிப்பா இது வந்து ஃபுல்லாமே 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ஆரோக்கிய தன்மையும் நல்ல ஒரு மன வலிமையையும் கொடுக்கும். ஸோ நம்ம உடம்புல எல்லாமே தலை முதல் கால் வரைக்கும் பயன்படுத்துறது இயற்கையாகவே பயன்படுத்தாது. இயற்கை பொருட்களை வந்து பயன்படுத்துங்க. சிகக்காய் யூஸ் பண்ணுங்க, ஹேர் வாஷ் பண்ணாமே. நல்லா வந்து செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி முடிய வந்துட்டு இது பண்ணுங்க. ஓகேங்களா? மசாஜ் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை. இந்த மாதிரி நல்ல வெயில் அந்த காலையில வெயில் வந்த அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரியன்ல போய் எண்ணெயை தேய்ச்சி குளிச்சு நிற்கும் போது உங்களுக்கு அதுல அந்த அப்சார்ப்ஷன்லாம் இருக்கும். ஸோ கால்சியம் குறைபாடு அது எல்லாமே சரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இயற்கையாகவே பண்ணலாம். சரிங்களா? ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இயற்கையை சார்ந்து பேசணும்னா இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நாம இதை மட்டும் சொல்லி நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். ஸோ இதனுடைய கண்டினியூஷன்ஸ் இன்னும் நம்ம பேசலாம். ஸோ மிக்க நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு அளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. யாருக்காவது இயற்கை சார்ந்து டவுட் இருந்தா கேட்கலாம். நன்றி, நல்லா இருந்தது. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். டவுட் இருக்கா? கேள்விகள் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். மேடம் கேள்விகள் டவுட் சொல்லுங்கம்மா. லலிதா அம்மா சொல்லுங்க. வணக்கம் மேடம். நீங்க இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயமே வந்து நல்லா பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. சூரிய சந்திரனை பத்தி சொன்னீங்க, அவங்கள வணங்குறத பத்தி, கோள்களை பத்தி, ஸ்டாரை பத்தி சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன எல்லா விஷயமே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றிங்க மேடம். பரவாயில்ல, உங்க ஒருத்தருக்காச்சும் இது பயன்படுத்து. ஏன்னா ஆல்ரெடி நான் அது செய்யற வேலைகளை தான் நீங்க சொன்னீங்க, நான் ஃபாலோ பண்ற விஷயத்தை தான் நீங்க சொன்னீங்களா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. நல்ல உணர்தலும் உங்களுக்கு இருக்குமா? வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. அதே நன்றிங்க. சரிங்க மேடம். நன்றிங்க மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு கிளாஸ் வந்து மேடமோட போன் ஏதோ எரர் ஆயிட்டு மேடம் வந்து ஜாயின் பண்ண முடியல. அப்படி இருந்தும் நம்ம கிளாஸ் வந்து இன்னைக்கு இறைவன் சித்தத்தால் நடந்திருக்குன்னா இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப அற்புதமான கிளாஸ் வந்து மேடம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சங்கீதா அவர்களுக்கு வந்து நன்றி. டக்குன்னு ஃபோன் பண்ணோன்னா ஐயா நான் வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கமிட் பண்ணி டக்குன்னு ஏதோ டாபிக்ல நீங்க பேசுனதுக்கு ரொம்ப 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 நன்றி. அதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு டக்குன்னு பேசிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். 1 செகண்ட் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயம். தேங்க்யூ. வேற என்ன கேள்விகள் இருக்கா? நடராஜன் வசந்தா அம்மா ஏதாவது பேச விரும்புறீங்களாமா? ஐயாவா அம்மாவா? நடராஜன் வசந்தான்னு இருக்கீங்க. ஓகேங்க ஐயா, என் பண்ணிக்கலாம். கேள்விகள் முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி.